தற்போதைய அண்மை செய்தி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தாலுகா அலுவலகம் முன்பு மிளகாய் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராமமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராமமூர்த்தி, உங்க தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ராதிகா, மிளகாய் பயிருக்கு காப்பீடு செய்தும் வெள்ள நிவாரணம் வழங்காதை கண்டித்து கடலாடி தாலுகா அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் திடீரென விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா தரைக்கோடி வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட கொன்னலக்கம்பட்டி, கொக்கரம்பட்டி, திருமலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த மாதம் மழை பெய்ததில் அறுவடைக்கு தயாராக இருந்த மிளகாய் பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தன. பயிர் இன்சூரன்ஸ் செய்திருந்தும் சேதமான பயிர்களை இன்சூரன்ஸ் நிறுவனம் இழப்பீடு வழங்காதை கண்டித்தும் இதனால் இன்று 400க்கும் மேற்பட்ட மிளகாய் விவசாயம் செய்த விவசாயிகள் பயிர் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை கண்டித்தும் கடலாடி தாலுகா அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கினர். காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராததால் திடீரென விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார்கள் சமாதானப்படுத்திய பின் காத்திருப்பு போராட்டத்தில் இருந்து பின்வாங்கி தாசில்தாருடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர் விவசாயிகள். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ராமமூர்த்தி.